கரூர் மாவட்டத்தில் இருக்கிற நெரூர் சதாசிவ பிரமேந்திராள் கோயிலில் ஆண்டு நடக்கிற திருவிழாவின் போது கடைசி நாளில் பக்தர்கள் எச்சில் இலையில் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையில் பக்தர்கள் உருண்டு அங்க பிரதட்சணம் செஞ்சு வழிபாடு பண்ணுற ஒரு முறை இருந்துக்கிட்டு வந்தது. அது 100 ஆண்டுகளாக இருந்துட்டு வந்தது. அவ்வாறு பக்தர்கள் எச்சில் இலையில் உருள்றது தன்மானத்துக்கும் பகுத்தறிவுக்கும் ஒவ்வாதது, மனிதர்களை கேவலப்படுத்தக்கூடியது என்பதனால மனிதனுடைய தன்மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்து அதை தடை பண்ணணும். என்னுடைய முயற்சியில் அந்த உத்தரவு வருவதற்குள்ளே சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு அதே எச்சில் இலை உருளல் நடந்துக்கிட்டு இருந்தது. நடக்க அந்த உத்தரவு மாலையில் சேர்ந்தது. பாதி நடந்த வாக்கில் அது தடுக்கப்பட்டது. சென்ற ஆண்டு முன்கூட்டியே அந்த உத்தரவு தொடர்பாக நாங்கள் கலெக்டர் மற்றும் எஸ்பி கிட்ட ஞாபகப்படுத்தினதுனால சென்ற ஆண்டை பொறுத்தளவுக்கு காவல் அதிகாரிகள் முன்கூட்டியே போய் சொல்லி அந்த கோயிலில் எச்சில் இலையில் உருள்ற சடங்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நடத்தப்படலை. அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தில் குர்கே சுப்பிரமணியம் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில்லையும் இதே மாதிரி எச்சில் இலையில் பக்தர்களை உருள சொல்கிற ஒரு நடைமுறை இருந்தது. அதை அங்குள்ள பகுத்தறிவாளர்கள் ஒரு வழக்கு தொடுத்து தடை வாங்கினாங்க. ஆனால் அந்த குர்கே சுப்பிரமணியம் கோவில் நிர்வாகம் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணாங்க. அப்போ அந்த அப்பீல் பண்ண விவரம் தெரிஞ்ச அகில இந்திய முழுக்க இதே போல் எந்த மாநிலத்திலும் எச்சில் இலையில் பக்தர்களை உருள விடக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என் முயற்சியில் ஒரு மனுதாரராக சேர்ந்து கிருபா முனுசாமி என்கிற உயர்நீதிமன்றத்தில் பணியாற்ற தமிழ் வழக்கறிஞரை வச்சு அதில் நாங்கள் ஒரு மனுதாரராக சேர்ந்தோம். இப்போ இன்றைக்கு வந்த இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி ஆதாரத்தின்படி மத்திய அரசாங்கம் அந்த வழக்கில் இந்த மாதிரி எச்சில் இலையில் பக்தர்களை உருளச் செய்கிற நிகழ்ச்சியை தடை பண்ணுறதுல மத்திய அரசாங்கத்துக்கு ஆட்சேபனை இல்லை. உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுக்க எச்சில் இலையில் பக்தர்களை உருளச் செய்யும் சடங்கை தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்திருப்பதாக எங்களுக்கு செய்தி வந்துள்ளது. இதுதான் இன்றைய நிலை, அந்த வழக்கினுடைய இன்றைய நிலை. எனவே இந்தியா முழுக்க எச்சில் இலையில் பக்தர்களை உருளச் செய்யும் நிகழ்ச்சிகள் இனி முழுமையாக தடை செய்யப்படும் என்ற சூழ்நிலை வந்துள்ளது. மத்திய அரசினுடைய இந்த நிலையை உச்சநீதிமன்றத்துக்கு ஆதரவாக, பகுத்தறிவு தன்மானத்துக்கு ஆதரவாக மத்திய அரசு கொடுத்துள்ள இந்த பதிலை நாங்கள் வரவேற்கிறோம்.